அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போது பார்த்தீங்கன்னா ரபியுல் அவ்வல் பிறை 12 வந்திருக்கு. இன்னைக்கு மக்ரீபிலிருந்து நமக்கு 12 பிறை ஆரம்பிக்குது. அதனால தான் நம்ம இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையே இந்த வீடியோ போடுறோம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை மக்ரீபில் தொடங்கி நாளை மக்ரீப் வரையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு மீலாதுன் நபி அவர்கள் பிறந்த தினமாக இருக்கு. இந்த நாட்களில் அவர்களை நினைவு கூர்ந்து செய்ய வேண்டிய அமல்களை தான் நம்ம இனி அடுத்தடுத்து தொகுப்புகளாக பார்க்க போகிறோம். நம்ம போடுற எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னாவே நீங்கள் இந்த நாளில் என்ன அமல் செய்யணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கொள்ள முடியும். சரி, அதில் ரொம்ப முக்கியமான அமல் நமக்கு என்னது? ஸலவாத்து தான். நபிக்காக நம்ம இங்கிருந்து என்ன செய்ய முடியும்? அவர்களுக்காக நம்ம தொழுக போகிறதில்ல, அவங்க வைக்கிறதோ, ஹஜ் செய்கிறதோ, உம்ரா செய்கிறதோ இதையெல்லாம் நம்ம செய்கிறதில்ல. ஆனால் ரொம்ப எளிமையான ஒரு அமல்னா ஸலவாத்து. அந்த ஸலவாத்துக்கு அல்லாஹ் ஒரு அந்தஸ்து கொடுக்குறான் பாருங்க. யார் நபியின் மீது ஸலவாத் ஓதுறாங்களோ அவர்களுக்கு மறுமையில் நபி அவர்களுடைய பரிந்துரையை நம்ம உரிதாக்குவோன்னு நல்லா சொல்லியிருக்கான். சுபஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதை தான் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா ஓடி வந்தாங்களாம் ஒரு தடவை. அதை பார்த்துட்டு சஹாபாக்கள்லாம், என்ன ரசூலுல்லாஹ் உங்க முகத்துல ஒரு பெரிய சந்தோஷமும் பூரிப்பும் இருக்குன்னு கேட்டபோது, என் மீது யார் ஸலவாத் ஓதுறாங்களோ அவர்கள் மீது அல்லாஹ் அதே போன்று ஸலவாத்தை ஓதுகிறான். என் மீது நீங்க ஒரு தடவை ஸலவாத் ஓதிட்டா உங்களுக்கும் அல்லாஹ் ஸலவாத் ஓதுறான். இன்னும் அதே மாதிரி உங்களுக்கு ரஹ்மத் செய்றான், அதே மாதிரி பரக்கத் செய்றான், அதே மாதிரி நீங்க கேட்டதை கொடுக்குறான். எனக்கு இம்மையில நீங்க நல்லது கேட்டா இம்மையில உங்களுக்கு கொடுக்குறான், மறுமையில எனக்கு நல்லது கேட்டா உங்களுக்கும் மறுமையில அல்லாஹ் நல்லது கொடுக்குறான், உங்களுக்காக எனக்கு பரிந்துரை செய்யறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறான். இன்னும் பாத்தீங்கன்னா மறுமை நாள்ல அவர்கள் தனியாக அடையாளம் கண்டு கொள்ள முடியுமாமா ஸலவாத் ஓதுறவங்கள. சுபஹானல்லாஹ். இந்த ஒரு விஷயத்தை கேட்டுட்டு நான் சந்தோஷமாயிட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சஹாபாக்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதனால இன்னைக்கு நம்ம ஸலவாத் ஓதுவது தான் ரொம்ப சிறப்பான அமலா இருக்கும். நம்ம ஸலவாத் ஓதியிருப்போம் அவர்களுக்காக, அவர்கள் குடும்பத்துக்காகலாம். ஆனா இந்தந்த வார்த்தைகள் சொல்லியிருக்கவே மாட்டோம். அப்படி ஒரு சிறப்பான வார்த்தைகள் இது. நபி அவர்களுக்காக ஓதக்கூடிய ஸலவாத்து தான். ஆனா அவர்களை பத்தி சொல்லும் போது அவர்களுடைய ஆன்மாக்கு ஸலவாத்தை சொல்ற மாதிரியும், அவர்களுடைய ரூஹுக்கு ஸலவாத்தை சொல்ற மாதிரியும், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமாக சொல்லி ஓதக்கூடிய ஸலவாத்தாக இருக்கு. ரொம்ப பிரத்யேகமான ஸலவாத்து. ஸலவாத்துக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை நம்ம அடுக்கி கொண்டே போகலாம். இதனால இதுதான் நடக்கும்னு சொல்லி முடிச்சிடவே முடியாது. எல்லா பலன்களுமே நமக்கு ஸலவாத்துல இருக்கு. அப்படிப்பட்ட பிரத்யேகமான ஸலவாத்தை தான் நம்ம இன்னைக்கு ஓத போறோம். ஒவ்வொன்றா பார்க்கலாம். அதுல முதல் ஒன்று பார்த்தீங்கன்னா, அல்லாஹும்ம ஸல்லி அலா ரூஹி சையதினா முஹம்மதின் ஃபில் அர்வாஹி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரூஹின் மீது உன்னுடைய சாந்தியும் சமாதானத்தையும் கொடு. அது எந்த அளவுக்குன்னா மற்ற எல்லா ரூஹுக்கும் கொடுப்பதை விட அதிகமாக கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம். இந்த மாதிரிலாம் நம்ம ஸலவாத்தை ஓதியிருக்க மாட்டோம்ல. இது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். இதை ஓதிக்கொள்ளுங்க. முதல்ல இதை 15 முறை ஓதிக்கொள்ளுங்க. அடுத்து இன்னும் 2 வரும். அதையும் 15 முறை, மொத்தமாக 45 முறை நம்ம ஓதிக்கொள்ள போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இதை ஓதிடலாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா ரூஹி சையதினா முஹம்மதின் ஃபில் அர்வாஹி. 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 அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது அல்லாஹும்ம ஸல்லி அலா ஜஸதி சையதினா முஹம்மதின் ஃபில் அஜ்சாதி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடலின் மீது, அந்த உடலின் மீது உன்னுடைய சாந்தியும் தருவாயாக, மற்ற உடல்களின் மீது நீ கொடுப்பதை விடவும் அப்படின்னு நம்ம கேட்குறோம். இதை 15 முறை ஒதுக்குங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா ஜஸதி சையதினா முஹம்மதின் ஃபில் அஜ்சாதி. அல்லாஹும்ம ஸல்லி அலா ஜஸதி சையதினா முஹம்மதின் ஃபில் அஜ்சாதி. அல்லாஹும்ம ஸல்லி அலா ஜஸதி சையதினா முஹம்மதின் ஃபில் அஜ்சாதி.
اللهم صل على جسد سيدنا محمد في الأجساد 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 اللهم صل على ஜசதி சையதினா முஹம்மதின் ஃபில் அஜ்சாதி. அல்ஹம்துலில்லா. கடைசியாக பார்த்தீங்கன்னா அல்லாஹும்ம சல்லி அலா சையதினா முஹம்மதின் ஃபில் குபூரி அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபரின் மீது உன்னுடைய ஸலவாத்தை கூட எல்லா கபருக்கும் கொடுப்பதை விட அதிகமாக அர்த்தம். அல்லாஹும்ம சல்லி அலா கப்ரி சையதினா முஹம்மதின் ஃபில் குபூரி 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 அல்லாஹும்ம சல்லி அலா கப்ரி சையதினா முஹம்மதின் ஃபில் குபூரி. அல்ஹம்துலில்லாஹ். கடைசியாக இன்னும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் சொல்லி சேர்த்தி நம்ம ஓதிடலாம். வாலா ஆலிஹி வசஹபிஹி வசல்லிம் அப்படின்னா இன்னும் அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் சஹாபாக்களுக்கும் உண்டாவதாகன்னு அர்த்தம். வாலா ஆலிஹி வசஹபிஹி வசல்லிம் 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 வாலா ஆலிஹி வசஹபிஹி வசல்லிம். அல்ஹம்துலில்லாஹ்.